பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம். எல்லா அன்பர்களுக்கும் அடியேனுடைய வணக்கம், வாழ்த்துக்கள். சென்ற வகுப்பிலே நாம் சிற்சபை பற்றி விளக்கமாக பார்த்தோம். வள்ளலார் பெருமான் அகவலிலே கூறிய இலக்கணத்தை கூட பார்த்தோம். இலக்கணம் என்பது விளக்கமாக அந்த சொல்லினுடைய பொருள் என்ன என்பதை கூறுவது. இதை போல தத்துவ சொற்கள் வருகின்ற இடத்திலே நூலாசிரியர்கள் அந்த தத்துவ சொல்லுக்கு என்ன விளக்கம் அல்லது என்ன பொருள் என்று நூலினுடைய பிற்சேர்க்கையிலே குறித்திருப்பார்கள். அந்த மரபு இன்றைக்கு இல்லை. எல்லோருமே கணினியினுடைய உதவியோடு நிறைய நூல்களை பதிப்பிக்கிறார்கள். நான் வரவேற்கிறேன். ஆனால் படிப்பவர்களை வழிகாட்டுவது போல அவையெல்லாம் அமையவில்லை. பல இடங்களிலே சொற்கள் வேறு வேறு பொருளிலே கையாளப்படுகின்றன. அதனால் முதலில் இருந்து உன்னிப்பாக படிப்பவர்களுக்கு, நான் வாசிப்பவர்களை பற்றி சொல்லவில்லை, நாம் பயணத்தின் போது கூட வாசித்து விட்டு பக்கத்தில் உள்ளவருக்கு புத்தகத்தை கொடுத்துவிட்டு சென்று விடலாம். ஆனால் நாம் அருட்பா போன்ற நூல்களை படிக்கிறோம். அதன் பொருள் தெரிய வேண்டும் என்றும் அவ்வாறு நாம் பயிற்சி செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு செய்கிறோம். ஆதலினாலே பயன்படுத்தப்படுகிற ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் என்ன என்று தெரிந்து கொண்டால் நாம் மிக எளிதாக வள்ளலாருடைய கருத்தை வள்ளலாருடைய சொற்களில் இருந்தே தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய கருத்தை வள்ளலார் சொற்களிலே ஏற்றி சொல்லக்கூடாது. அது மரபு இல்லை. பெரியவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலினாலே நாம் அந்த மரபை பின்பற்றி சிற்சபைக்கு என்ன இலக்கணம், சிற்சபை பற்றி பெருமான் பல இடங்களிலே என்ன குறிப்பிடுகிறார்கள் என்று பரவலாக பார்த்தோம். இன்னும் பார்க்க வேண்டிய இடங்கள் பல உண்டு. ஆனால் நாம் சிறிது சிறிதாக முன்னேறலாம் என்று எண்ணுகிறேன். நினைவுபடுத்துவதற்காக உங்களிடம் இதை சொல்லுகிறேன். சிற்சபை என்பது தத்துவாதீத தனிப்பொருள் வெளி என்று பெருமான் இலக்கணம் கொடுத்து விட்டார். ஆதலால் 36 தத்துவங்களையும் கடந்த ஒரு தனி பெருவெளி என்று நமக்கு புரிகிறது. எனவே நாம் வெளியிலே பார்ப்பது அடையாளம் என்பதும் புலனாகிறது. சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்துக்கு அந்த முதற் பாடலுக்கு மட்டும் விரிவுரை எழுதிய பெருமான் மிக குறிப்பாக அந்த இலக்கணத்தை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்து என்று சேக்கிழார் குறிப்பிட்டிருக்கிறார். ஆதலால் தத்துவ நூல்களிலே சிற்பர வியோமம் என்று சொல்லப்படுவதே தமிழில் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லி அழகாக பொருத்தியும் காட்டியிருக்கிறார். பொருத்தி காட்டிய பின்னர் இன்னும் ஒரு விளக்கம் தருகிறார். 6 அந்தங்களின் மூலமாகவும் கடவுள் அனுபவத்தை உள்முகமாக பெற்ற சாத்தியர்கள் வெளிமுகமாக தில்லை சிற்றம்பலத்தை கருத்திலே கருதினார்கள் என்று. வெளிமுகமாக என்றால் புறக்கண்களாலே பார்ப்பது. ஆக ஒரு அடையாளமாக அந்த சிற்றம்பலத்தை பார்த்தார்கள் என்று. சிதம்பரத்துக்கு சென்றவர்களுக்கு தெரியும். அந்த திருக்கோயிலிலே சிதம்பர ரகசியம் என்று கூத்தப்பெருமானுடைய திருவுருவத்துக்கு வலதுபுறம் ஒரு அறையை காட்டுவார்கள். அந்த அறையின் அருகிலேயோ உள்ளேயோ சென்று நாம் பார்க்க முடியாது. மேடையிலே ஏறினால் அந்த பலகனி வழியாக பார்க்கலாம். வெறும் அறைதான் இருக்கும். அந்த காலத்திலே அப்படித்தான் இருந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அதிலே தங்கத்திலே செய்யப்பட்ட ஒரு வில்வ மாலை இருக்கிறது. உள்ளே
திருவம்பல சக்கரம் இருப்பதாக சொல்லுகிறார்கள், பிரணவ பீடம் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் வெளியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த அறை எந்த ஒரு பொருளையுமே உள்காட்டாமல் இருக்க வேண்டும். அதாவது வெற்றறையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது வெளி. தாய்மானவர் மிக அழகாக ஒரு பாடலிலே சுட்டி காட்டுகிறார். அந்த தில்லை மன்றுள் சென்று பார்த்தால் இங்கே என்ன இருக்கிறது, எல்லாம் வெளியாகத்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதனாலே எல்லா சமயத்தவர்களும் இங்கே வந்து வழிபாடு செய்வார்கள். எதனால? அங்க வெறும் வெளியாக இருப்பதினாலே எல்லா சமயத்தாரும் வந்து தத்தம் கடவுளை எண்ணி தத்தம் அனுபவத்தை கருதி வழிபாடு செய்வார்கள் என்ற பொருளிலே சொல்லுகிறார். பெருமான் அவர்கள் இந்த வெளியாக கருதப்படுவதைத்தான் சிற்றவை என்று மிக பல இடங்களிலே குறிப்பிட்டார்கள். அதோடு மட்டுமல்லாமல் 6 அந்தத்தையும் உள்முகமாக அனுபவித்தவர்கள் இதைத்தான் அனுபவித்தார்கள், இந்த வெளியைத்தான் அனுபவித்தார்கள். ஆதலால் அவர்கள் அந்த சாத்தியர்களும் அதை விரும்பி அவர்களைப் போலே பயிற்சி செய்த சாதகர்களும் அடையாளமாக கருதுகிற சிற்றவை என்ற விளக்கத்தை அதிலே தந்திருக்கிறார்கள். இதை நான் மீண்டும் நினைவுபடுத்த காரணம் என்ன என்றால், இன்றைக்கு நாம் பொற்சபையை பற்றி சிந்திக்கப் போகின்றோம். தில்லைக்கு சென்றவர்களுக்கு தெரியும், பொன்னால் வேய்ந்த கூரை அங்கே உண்டு. அதனுடைய வரலாற்றை நான் இப்பொழுது இங்கு கூற வரவில்லை. அது இன்றைக்கு பொன் வேயப்பட்டிருக்கிறது. இந்த பொற்சபையின் கீழே நடராஜருடைய திருக்கூத்து நடைபெறுகிறது. இப்போதுதான் நடராஜர் என்ற பெயர் பரவலாக சொல்லப்படுகிறது. அதாவது இந்த காலத்திலே ஒரு 200-300 ஆண்டுகளாக என்று வைத்துக் கொள்ளலாம். அதுவும் சரியான கணக்கில்லை. ஆடல் வெல்லான் என்றும் அம்பலக்குத்தன் என்றும் பொன்னம்பலவாணன் என்றும் அவருக்கு தமிழிலே நல்ல பெயர்கள் உண்டு. சிறிது சிறிதாக அது மறைந்து இப்பொழுது நடராஜர் என்று ஒரு சொல் பரவலாக பேசப்படுகிறது. அவருடைய திருவுருவம் நடுவிலே இருக்கிறது. அவருடைய திருவுருவத்துக்கு வலதுபுறம் ரகசிய அறை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் முற்பகலிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அந்த கருவறையில் இருந்து எடுத்து வந்த படிகலிங்கத்திற்கு நன்னீராட்டு நடக்கிறது. ஆக அங்கே வருகிற அன்பர்கள் எல்லாம் என்ன சொல்லிக் கொள்கிறார்கள்? அவர்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், உருவமாகிய நடராஜ பெருமானும் ஒரு அருவமாகிய படிகலிங்கமும் அருவமாகிய அந்த ரகசிய அறையும் ஆகிய 3மே இந்த பொற்சபையிலே அமைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதுல கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம், அந்தந்த அன்பர்கள் கேட்ட வரலாறு போல. இது ஒரு புறம் இருக்கட்டும். இது ஏன் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்றால், நீங்கள் எல்லாம் அடிக்கடி சிதம்பரம் சென்று வழிபாடு செய்திருப்பீர்கள். அதனாலே அதை நான் நினைவுபடுத்தினேன். ஆனால் நாம் பெருமான் சொல்லுவதை சிந்திக்கின்ற பொழுது இந்த 3ஐ பற்றியும் குறிப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. பெருமான் அவர்கள் மிக விளக்கமாக நாம் புரிந்து கொள்ளுகிறபடி தத்துவங்களை கடந்த ஒரு தனிப்பெருவெளியாக விளங்குகிறது. அதனை காட்டுவதுவே இந்த வெளி என்று முடித்து விட்டார்கள். உள்முகமாக திரும்புகிறவர்களுக்கும் உண்மையை உணர வேண்டியவர்களுக்கும் இதுதான் விளக்கம். சரி, பெருமானவர்களே பாடலிலே சிற்றபையும் பொற்சபையும் சொந்தம் எனதாச்சு என்று பாடுகிறார்கள். அதிலே பொற்சபையையும் நினைக்கிறார்கள். சிற்பதுவும் பொற்பதுவும் நான் அறியலாச்சு என்று ஒரு அடியிலே குறிப்பிடுகிறார்கள். ஆக சிற்றபை ஒன்று இருக்கிறது, பொற்சபை ஒன்று இருக்கிறது, சிற்பது ஒன்று இருக்கிறது, பொற்பது ஒன்று இருக்கிறது என்ற பொருள் உறுதி செய்யப்படுகிறது. மேலே செல்ல செல்ல பல இடங்களிலே
சிற்றபையையும் பொற்சபையையும் பெருமானவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்போது நாம் தெளிந்து கொள்ள வேண்டியது பெருமான் குறிப்பிடுகிற பொற்சபை எங்கே இருக்கிறது? பொற்சபை வெறும் 4 கால்களை கொண்டு மேலே பொன்னால் வேயப்பட்ட கூரை என்று நாம் இலக்கணம் சொல்ல முடியாது. பொதுவாக பொற்சபை என்றால் என்ன நாமெல்லாம் புரிந்து கொள்ளுவது, பொன்னம்பலம் பொற்சபை 2 ஒண்ணுதான். விளக்கம் கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? பொன்னால் அமைந்த கூடம். நல்ல எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு பரவலா இன்னொரு சொல் இருக்கு, கனகசபை. பெயரே கனகசபைன்னு வச்சிருப்பாங்க. சிற்றபைங்கிற பெயரும் பலருக்கு இருக்கு. பொன்னம்பலம் என்பதுதான் கனகசபை. கனகசபை வடமொழி, அவ்வளவுதான். பொன்னம்பலம் தமிழ் மொழி. சரி, சைவ மரபிலே திருமுறைகளுக்கு முதல் இடம் கொடுக்கப்படும். திருவாசகத்திலே மாணிக்கவாசக பெருமான் அவர்கள் இறைவன் எழுந்தருளி இருக்கிற நகருக்கு பொன்னகர் என்று ஒரு குறிப்பு தந்து பாடுகிறார். அதை சைவ மரபிலே வந்தவர்கள் எல்லாம் அதுதான் சிவலோகம், சிவன் வீற்றிருக்கிற உலகம் என்று சொல்லுவார்கள். ஒரு பாடலிலே அவர் என்ன குறிப்பிடுகிறார்? புகுவதாவதும் போதரவு இல்லதும் பொன்னகர் புகப்போதற்கு உகுவதாவதும் என்று. அந்த இடத்திலே பொன்னகர் என்பது இறைவன் வீற்றிருக்கிற உலகம் என்று பொருள்படுகிறது. இது திருவாசகத்திலே உள்ள பாடல்கள். ஆக பொன்னகர் என்கிற சொல், பொன்னம்பலம் என்கின்ற சொல், கனகசபை என்கின்ற சொல் எல்லாம் வல்ல கடவுள் இருக்கின்ற அவை, பொன்னால் அமைந்த அவை என்ற ஒரு குறிப்பை தருகிறது. உருவத்தை பார்க்கிறப்ப பொன்னால் அமைந்த அவைன்னா நாம புரிஞ்சுக்கிட முடியும். இப்ப நாம் உருவம் கடந்து சிந்திக்கிறோம். சிற்றபையை 36 தத்துவங்கள் கடந்து சிந்திக்கிறோம். அதனாலே பொற்சபை என்று சொல்லுகிற பொழுது நமக்கு ஒரு ஐயம் வரலாம். சிற்றபையை நாம் அறிவு அரங்கம் என்று சொன்னோம், அறிவு என்று சொன்னோம், வெளி என்று சொன்னோம். அப்பொழுது பொற்சபை என்பது எதை சுட்டி காட்டுகிறது என்ற ஒரு சந்தேகம் வருகிறது. பொன்னென்றால் என்ன? பொன்னென்றால் பொலிவு, அழகு. பொன்மகள் வந்தாள் என்று பாடலை கேட்கிறோம். பெண்களை எல்லாம் பரவசப்படுத்தக்கூடிய ஒரு சொல், பாராட்டு சொல், அன்பு சொல். அதை போல பிரகாசத்தை சொல்லுகின்ற பொழுது தங்கம் போல பிரகாசிக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். பொன்மயம் என்று சொல்லுவோம். அது என்ன பொருளிலே பயன்படுத்தப்படுகிறது என்றால், ஒரு பொன்னிறமான பளபளப்பு. பொன்னுக்கு ஏன் இவ்வளவு ஏற்றம் என்றால், ஏனைய உலோகங்கள் போல அதனிடத்து குறை இல்லை, மாசு குன்றாது. நாம கலந்தாலுடைய, உலோகத்தை கலந்தாலுடைய பொன் தன்னுடைய பிரகாசத்துடன் தான் இருக்கும். காலம் எவ்வளவு ஆனாலும், இயற்கை மாற்றங்கள் ஏற்பட்டாலும் பொன்னினுடைய பிரகாசம் குறையாது. பொன் ஏனையவற்றிலிருந்து பிரகாசத்தை கடனாக வாங்காது. ஏனைய பிரகாச பொருள்கள் இருந்தால் பொன் அவற்றையும் சேர்த்து பிரகாசிக்க செய்யும். ஆக பொன்னுக்கு இந்த மாதிரி சிறந்த குணங்கள் எல்லாம் உண்டு. ஆக பொன்னினுடைய சிறப்பை கண்டு, அந்த ஏற்றத்தை கண்டு குறித்தார்கள் என்று நாம் ஒருவாறு சொல்லலாம். ஆனால் அவையெல்லாம் வெளிப்புறமாக பேசுகின்ற, நாம் புறக்கண்களை வைத்து பேசுகின்ற பொருட்களை பற்றியும் காட்சிகளை பற்றியும் தான் இருக்கும். வள்ளற் பெருமான் எதை வச்சு பேசுகிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கைவிட மாட்டான் என்று ஊது சங்கே, கனக சபையான் என்று ஊது சங்கே என்று, அந்த கனக சபையான் என்று அந்த பொன்னம்பலத்தான் என்கிற குறிப்பை நமக்கு தருகிறார்கள். ஒரு பதிகமே அப்படி வருகிறது. ஏம சபையான் என்று ஊது சங்கே, கனக சபையான் என்று ஊது சங்கே.
இந்த ஊதூது சங்கை முழுவதும் பார்த்தீங்கன்னா சபையிலே இருக்கிற அந்த சபாநாயகரை பற்றி தானே பாடல் வருகிறது. பெருமானுடைய சிந்தனை நமக்கு ஒன்று புரிகிறது. சிற்றபை என்று ஒன்று உண்டு, அதை போல பொற்சபை என்றும் ஒன்று உண்டு. சிற்றபையும் பொற்சபையும் நான் அறியலாச்சு. சிற்றபையும் பொற்சபையும் சொந்த மனதாச்சு. சிற்பொதுவும் பொற்பதுவும் நான் அறியலாச்சு. அங்கேயே ரெண்டு உண்டுங்கிற ஒரு குறிப்பு வந்து விடுகிறது நமக்கு. பெருமான் அவர்கள் மிக தெளிவாக ஒரு பாடலிலே பாடுகிறார்கள். இந்த சங்கு பதிகத்திலே தான் வருகிறது. பொன்னூறு தந்தான் என்று ஊது சங்கே, பொற்சபை அப்பன் என்று ஊது சங்கே. இந்த இடத்துல பொற்சபை அப்பன் நமக்கு புரிகிறது. அவன் பொன்னூறு தந்தான் என்று ஊது சங்கே என்று சொல்லுகிறார்கள். சிற்சபை அப்பனை பற்றி கூறுகிற பொழுது சித்திகளை பற்றி குறிப்பிடுகிறார்கள். பொற்சபை அப்பனுக்கு வருகிற பொழுது பொற்சபை அப்பன் நமக்கு பொன்னூறு தந்தான் என்று சொல்லி ஒரு ஏற்றம் கொடுக்கிறார். சிற்சபை கண்ணும் பொற்சபை கண்ணும் திருநடம் புரியும் திருநடராஜன் என்றே அந்த நடராஜ என்கின்ற சொல்லையே அந்த பாடலிலே சேர்த்து பாடியிருக்கிறார்கள். அருமையான பாடியிருக்கிறார். எனக்கு அருள் புரிந்த எனக்கு அடியேன் கைமாறு ஒன்று அறியேன் என்று பாடலிலே பாடுகிறார். இன்னும் அழகாக பாடுகிறார்கள். சிற்றபையை கண்டோம் என்று சின்னம் பிடி. சின்னம்னா எக்காலம் போல ஒரு கருவி. திருக்கோயில்ல கூட இப்ப சின்னம்பிடி இருக்கும். சின்னம் என்கிற கருவி உண்டு. கோயில் திருவிழாக்களிலே ஊதுவார்கள். சிற்றபை கண்டோம் என்று சின்னம்பிடி, சித்திகள் செய்கின்றோம் என்று சின்னம்பிடி. அப்ப சிற்றபை நிலைக்கு போனாலே சித்திகள் செய்ய முடியும் என்கிற குறிப்பு வருகிறது. ஆனால் அந்த சித்திகளை செய்வதில்லை அருளாளர்கள். உரைநடை குறிப்பிலே கூட ஒரு வரலாற்றிலே உரைநடை குறிப்பிலேயும் ரெண்டிலேயுமே உண்டு ஒரு குறிப்பு. ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு யோக நிலையிலே செல்லுகிற பொழுது அல்லது அருள் பக்குவம் பெறுகின்ற பொழுது சித்திகளெல்லாம் தானே ஏவலுக்காக காத்திருக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவற்றை பயன்படுத்திவிட்டால் நாம் நம்முடைய குறிக்கோளை அடைவதிலிருந்து தவறிவிடுவோம், ஏமாந்து விடுவோம் என்ற எச்சரிக்கையை வள்ளலார் பெருமான் ஒரு அன்பருக்கு தருகிறார். ஒரு வரலாற்றிலே பார்த்திருக்கிறோம். அதனால பெருமான் அவர்கள் இங்கே செய்தியாக சொல்லுகிறார்கள். சிற்றபை கண்டோம் என்று சின்னம்பிடி, சித்திகள் செய்கின்றோம் என்று சின்னம்பிடி. பெருமான் எப்படி சித்திகள் செய்கின்றார்கள் என்றால், இரக்கத்தின் காரணமாக அவர்கள் செய்யவில்லை, இறைவனிடம் வேண்டவே இறைவனுடைய சன்னிதானத்தில் அவனுடைய திருமுன் அவனுடைய திருவருளாலே நடைபெறுகின்றன. ஆதலால் அதை சித்திகள் செய்கின்றோம் என்று பெருமான் பாடுகிறார்கள். பொற்சபையை பற்றி பாடுகிற பொழுது பொற்சபை புகுந்தோம், புந்தி மகிழ்ந்தோம் என்று மகிழ்ச்சியோடு பாடுகிறார்கள். பொற்சபைக்குள் நுழைந்தால் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது உறுதியாகி. ஆக நாம் அனைவரும் பொற்சபைக்குள் புகுவதற்கு தயாராக வேண்டும். இப்பொழுது சிற்றபை அப்பனை கண்டுகொண்டேன், சித்திகளெல்லாம் கைவசம் நன்னப் பெற்றேன், பொற்சபை ஓங்க புரிந்து ஆடுதற்கு புகுந்தனனே என்று சொல்லுகிறார்கள். ஆக பொற்சபைக்குள்ளே வள்ளலார் பெருமான் புகுந்து விட்டார்கள். எப்படி புகுந்து விட்டார்கள்? பொன்னம்பலவாணன் தான் அங்கே நாயகர், அவர்தான் ஆடல் புரிகிறார். அவருடைய அனுமதியின்றி அங்கே புக முடியாது. ஆனால் இவர் மிக விளக்கமாக பாடுகிறார், நான் புரிந்து ஆடுதற்கு புகுந்தனன் என்று. இது யார் ஆடுகிற இடம்? அம்பலவாணன் ஆடுகிற இடம். அங்கே தான் சென்று ஆட புகுந்ததாக
பெருமான் அவர்கள் மகிழ்ச்சியிலே பாடுகிறார். அவர் செல்வ பிள்ளை, அதனால அவருக்கு ஏது தடை? அதுவும் தவிர அந்த தகுதியை பெற்றவர் ஆதலினாலே ஆடுதற்கு என்றால் அங்கே சொந்தமாக கருதி அனுபவம் பெற என்று பொருள். சரி, 6ஆம் திருமுறையிலே ஒரு பாடலிலே வள்ளலார் பெருமான் ஒன்று சொல்லுகிறார்கள். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவருக்கு ஒரு காட்சி தந்தார். சிற்றவை இன்பத் திருநடம் காட்டி. ஆக சிற்றவையிலே ஒரு திருநடக் காட்சி அன்பர்களுக்கு தரப்படுகிறது. அந்த காட்சி எப்படி இருக்கிறது? இன்பமாக இருக்கிறது. இன்பத் திருநடம் காட்டி தெள்ளமுது ஊட்டி. அது மட்டுமல்ல, மிக தெளிந்த அமுதினை ஊட்டி தந்து என் சிந்தையை தேற்றி. என் சிந்தை என்று இங்கே குறிப்பிடுவது அந்த கரணங்கள் அல்ல, அவருடைய ஆன்ம அறிவை குறிப்பிடுகிறார். என் சிந்தையை தேற்றி பொற்சபை தன்னில் பொருத்தி என்று பெருமான் பேசுகிறார். இதை நீங்க ரொம்ப சிந்தனை செய்யணும். பொற்சபை தன்னில் பொருத்தி. நான் அந்த பாடலை உங்களுக்கு மிக மெதுவாக வாசித்து காட்டுகிறேன். அருட்பா புத்தகத்தில் இருந்துதான். சிற்றபை இன்பத் திருநடம் காட்டி தெள்ளமுது ஊட்டி என் சிந்தையை தேற்றி பொற்சபை தன்னில் பொருத்தி எல்லாம் செய் பூரண சித்தி மெய் போகமும் தந்தே. எல்லாம் செய் சித்தி. இது என்ன எல்லாம் செய் சித்தி? இது எங்கே இருக்கிறது? இந்த எல்லாம் செய் பூரண சித்தி என்றால் 2 இடத்திலே இதை பற்றி குறிப்பு இருக்கிறது. பெருவிண்ணப்பத்திலே குறிப்பு இருக்கிறது. பெருவிண்ணப்பத்தினுடைய இறுதி பகுதிக்கு, நிறைவான பகுதிக்கு வந்தீர்கள் என்றால் அங்கே பெருமான் கேட்கிறார், இதை போல இந்த சித்தியை, இந்த பூரண சித்தியை நீ எனக்கு கொடுத்தாய் என்று கூறுகிறார்கள். அதை போல ஞான விண்ணப்பத்திலே கூறுகிற பொழுது இந்த 6 அந்தங்களையும் கடந்து சுத்த சன்மார்க்க சாத்தியர்களாக இருப்பவர்கள் எந்த விதமான சித்தியை எல்லாம் கைவரப்பெற்றிருந்தார்கள் என்று ஒரு மிகப்பெரிய இலக்கணத்தை தருகிறார்கள். அதை நான் பின்னாலே உங்களுக்கு விளக்கமாக சொல்லித் தருகிறேன். ஆக எல்லாம் செய் பூரண சித்தி மெய் போகமும் தந்தே தற்பரமாம் ஓர் சதானந்த நாட்டில் சத்தியன் ஆக்கி. அதாவது அதுக்கப்புறம் அவர் கீழே இறங்குறது இல்லை, அவர் அங்கே நிலையாக ஆக்கி, சத்தியன் ஆக்கி ஓர் சுத்த சித்தாந்த அற்புத வீதியில் ஆடச் செய்தீரே அருட்பெருஞ்சோதி என் ஆண்டவர் நீரே. சிவானந்த தழுந்தல் என்கின்ற பதிகம் 6ஆம் திருமுறையிலே உள்ளது. ஆக சிற்றவையிலே இன்ப நடம் காண்கிறார், தெள்ளமுது பெறுகிறார், அவருடைய சிந்தை தெளிவாக்கப்படுகிறது. அங்கிருந்து அவரை அழைத்து சென்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் பொற்சபை தன்னிலே பொருத்துகிறார். எல்லாம் செய்கின்ற அற்புத சித்திகளை எல்லாம் தருகிறார், பூரண சித்தியை தருகிறார். அப்ப நிச்சயமாக சிற்றவை வேறு, பொற்சபை வேறு, சிற்றபை நடம் வேறு. அதை கடந்து பொற்சபையிலே வேறு ஒரு நடமும் அவருக்கு கிடைக்கிறது என்று. ஏனென்றால் பொற்சபை தன்னில் பொருத்தி என்று சொல்லுகிறார். இந்த இவருடைய சிந்தையை தேற்றி அங்கே செல்வதற்கு, அங்கே வீற்றிருக்க செய்வதற்கு தகுதியுடையவராக இவரை ஆக்கி இறைவன் அங்கே அழைக்கிறார். ஆக பொன்னம்பலவாணன் என்று சொல்லுகின்ற அந்த நிலையிலே பெருமானுக்கு இந்த வரங்கள் எல்லாம் கிடைக்கின்றன. அந்த பொற்சபையிலே வீற்றிருக்கக்கூடிய வரமும், அந்த பொற்சபையிலே எல்லா அனுபவங்களையும் பெற்று புரிந்து ஆடுதற்கு உரிய புலமையையும் பெறுகின்றார் வள்ளலார் பெருமான். இவ்வளவையும் பெற்ற வள்ளலார் பெருமான் மிக அழகாக
இந்த பொற்சபையிலே ஒரு காட்சியை பெற்றதாக நமக்கு பாடல் ஒன்று தந்திருக்கிறார். இது உங்களுக்கு மிகவும் பழக்கமான பாடல். பாடகர்கள் எல்லாம் மிகவும் ரசித்து பாடுவார்கள், அன்பர்கள் எல்லாம் ரசித்து கேட்பார்கள். ஆணி பொன்னம்பல காட்சி என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்த ஆணி பொன்னம்பல காட்சி என்கின்ற பாடலிலே ஒரு அற்புதமான காட்சியை நமக்கு விவரிக்கிறார் வள்ளலார் பெருமான். உங்களுக்கு இங்க நான் ஒரு குறிப்பு தரணும். யோகிகள் பற்றி நான் குறைவாக சொல்வதாக கருதக்கூடாது. நீங்கள் இதுவரை யோகிகளை பற்றி படித்திருப்பீர்கள். அவர்கள் யோக அனுபவங்களை பற்றி எல்லாம் சில குறிப்புகள் தந்திருக்கிறார்கள். பெரும்பாலும் அவர்கள் இந்தியாவிலே உள்ள யோகிகளாகத்தான் இருப்பார்கள். ஒரு குறிப்பு ஒன்று வடமொழியிலே இருக்கும் அல்லது தமிழ் மொழியிலே இருக்கும். தமிழ் மொழியிலே மிகவும் பாராட்டப்படுகிற 2 யோக நூல்கள், ஒன்று காலத்தாலே முந்திய திருமந்திரம், அதற்கு வழிநூலாக பின்னாலே வந்த தத்துவ பிரகாசம் என்கின்ற 2 நூல்கள். திருமந்திரம் சைவ சித்தாந்தத்திலே சாத்திரை நூலாகவே 10ஆம் திருமுறையாக இருக்கிறது. தத்துவ பிரகாசம் அதன் வழிநூலாக சைவ அன்பர்களினாலே பாராட்டப்படுகிறது. ஆனால் 2மே பயிற்சியிலே இல்லாத நூல்கள் என்று என்னுடைய வருத்தத்தை குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் திருமந்திரம் மிகவும் விரிவான யோக நூல். உலகியல் பேசும், பல யோகங்களை பற்றி பேசும், பல சாதனங்களை பற்றி பேசும். அதனால திருமந்திரம் மிக விரிவானது. ஏறக்குறைய 3000 பாடல்களை உடையது. இன்றைக்கு இயந்திரமயமான உலகத்திலே அவ்வளவு காலம் ஒதுக்கி உழைப்பு எடுத்துக்கொண்டு அதனை பயிற்சி செய்கின்றவர்களை நான் கேள்விப்பட்டதில்லை. எங்காவது இருக்கலாம், நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் மிகவும் சுருக்கமாக 2 வரிகள் போல இருக்கின்ற பதஞ்சலி யோக சூத்திரம் போன்ற நூல்கள் இன்றைக்கு பரவலாக பேசப்படுகின்றன. பதஞ்சலி யோக சூத்திரம் போல காலத்தாலே மிக முந்தியது திருமந்திரம். மிக ஆழ்ந்த அனுபவங்களை விரிவாக பேசுவது திருமந்திரம். அந்த திருமந்திரம் பல இடங்களிலே யோக காட்சியையும் யோகங்களிலே பெறுகிற இன்பத்தையும் பேசியிருக்கிறது. ஆனால் அவையெல்லாம் யோகமே தன் வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டு ஆழமாக பயிற்சி செய்தவர்களுக்குத்தான் புலப்படும். வள்ளலார் பெருமான் நம்மை போல அந்த பாடல்களை எளிதாக பாடுகின்றவர்களும் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே ஒரு காட்சியை உருவாக்கி நமக்கு தருகிறார்கள். இது என்ன காட்சி என்றால், பொன்னம்பலத்திலே தான் பெற்ற இன்பம், தான் எப்படி அந்த அனுபவத்தை பெற படிப்படியாக சென்றது என்று குறிப்பு தருகிறார்கள். ஆணி பொன்னம்பல காட்சி என்றே நம்முடைய 6வது திருமுறையிலே இந்த பாடல் இருக்கிறது. நான் ரொம்ப சுருக்கமா அந்த பாடலை சொல்லுகிறேன். அந்த பொன்னம்பலத்திலே பெற்ற காட்சி அற்புத காட்சியடி அம்மா என்று பாடலிலே முதலிலே விழித்து தொடங்குகிறார்கள். இந்த அற்புத காட்சி எப்படி இருக்கிறது என்றால், ஒரு ஜோதி மலை தோன்றுகிறது. இது யோக அனுபவம், இது உள்முக அனுபவம், இது பொன்னம்பலத்திலே பெற்ற அனுபவம். அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கவனியுங்கள், உங்களுக்கு நன்றாக தெரியும். தெரிந்ததைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒரு ஜோதி மலை ஒன்று தோன்றுகிறது. அந்த ஜோதி மலை நடுவே ஒரு வீதி தோன்றுகிறது. அந்த வீதி நடுவே ஒரு மேடை வருகிறது. அந்த மேடை மேலே ஒரு கூடம் வருகிறது. அந்த கூடத்தின் மேலே சென்றால் ஒரு 7 நிலை மாடம் இருக்கிறது. 7 நிலை என்றால் 7 நிலைகள். நீங்க ஜோதி மலையவே முதல்ல நம்மால கற்பனை பண்ண முடியல. ஜோதியை நாம சுடராகவே பார்த்திருக்கிறோம், கொழுந்தாகவே பார்த்திருக்கிறோம். ஒரு மலை, சுடர் ஒரு மலை, ஜோதி ஒரு மலை என்று பெருமான் பேசுகிறார்கள். அதாவது அந்த ஜோதியினுடைய திரட்சி அவ்வளவு அகலம், அவ்வளவு உயரம், அவ்வளவு பருமன் உடையதாக உள்ளது.
அதனாலே அது ஒரு மலை என்று பெருமான் பேசுகிறார்கள். மலை அசைவில்லாதது என்ற பொருளை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மலை இலக்காக என்று பெருமான் பேசுவார்கள், தாய்மானவர் பேசுவார். ஏனென்றால் மலையை இலக்காக வைத்து நாம் எந்த திசையிலையும் பயணம் செய்யலாம். ஆக ஜோதிமலை, அதிலே ஒரு வீதி, வீதியின் நடுவே மேடை, மேடையின் மேலே கூடம், கூடத்தின் மேலே 7 நிலை மாடம். இந்த காட்சியை அப்படியே உள்ளத்துல வச்சுக்கோங்க. சரி, இப்ப இந்த 7 நிலைக்கு பெருமான் அவர்கள் சென்று விட்டார்கள். இந்த 7 நிலையிலேயும் சில அதிசய காட்சிகளை பெருமான் பார்க்கிறார்கள். அந்த அதிசய காட்சிகளை ஒவ்வொரு பத்தியாக விரிவாக பெருமான் குறிப்பிடுகிறார்கள். நான் குறிப்பாக அவற்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்கே பல மணிகள் இருக்கின்றன. அந்த மணிகள் எல்லாம் நிறம் மாறுகின்றன. அந்த நிறம் மாறினாலும் அவற்றினுடைய ஒளி குன்றவில்லை, குறையவில்லை என்று பெருமான் பேசுகிறார்கள். இங்கே 7 நிலைக்குள்ளும் இருந்த அதிசயம் என்ன? முத்து வெண்மணி அது சீர் நீளமாக மாறியதாம். அடுத்த நிலையிலே கருநீலம் அது பவளமாக மாறியதாம். பவளம் சிகப்பு நிறம், உங்களுக்கு தெரியும். அடுத்த நிலையிலே மரகத பச்சை அது செம்மாணிக்கமாக மாறியதாம். அதுக்கும் அடுத்த நிலையிலே பெருமுத்து அது வைரமணியாக மாறியதாம். அதற்கடுத்த மேல்நிலையிலே பவளத்திரள், திரள்னா தொகுதி, திரட்சி, அவ்வளவு, அந்த பவளத்திரள் வெண்மணியாக மாறியதாம். அதற்கு அடுத்த நிலையிலே பன்மணிகளெல்லாம் பொன்மணிகளாக மாறியதாம். அதுக்கடுத்த திரளிலே மணி படிகமாக மாறியதாம். ஆக வண்ணங்கள் மாறுகின்றன. வண்ணம் என்று சொன்னால் அவை ஒவ்வொன்றும் ஒரு குறிப்புடையவை. அந்த தத்துவ குறிப்பு நமக்கு கிடைக்கவில்லை. 6000 பாடல்களுக்கும் உரை எழுதிய சித்தாந்த கலாநிதி, வித்தகர், பேரறிஞர் ஔவை துரைசாமி அவர்கள், இது பெருமானுடைய யோக காட்சி, இந்த அனுபவத்தை பற்றி உரைப்பதற்கு யோக நூல்கள் கிடைக்கவில்லை, யோக நூல்கள் பற்றி நாம் அறியவும் இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள். ஆகவே நாம் இதுவரை பெற்று அனுபவித்த யோக நூல்கள், யோக காட்சிகளிலே இதை போல ஒரு புதுமையை சொன்னவர்கள் எவரும் இல்லை. பெருமான் அவர்கள் அனுபவித்தார்கள், அதை அப்படியே நமக்கு தருகிறார்கள். சரி, இந்த 7 நிலை மேலே, இந்த 7 நிலைக்கு மேலே சென்று விடுகிறார்கள் பெருமான். அங்கே என்ன பார்க்கிறார்கள் என்றால், ஒரு பொன்னாலான கம்பம் ஒன்றை காணுகிறார்கள். அந்த பொன்னாலான கம்பத்திலே ஏறி மேலே செல்லுகிறார்கள். செல்ல செல்ல அங்கே 1000 சக்திகள் வந்து பெருமானை அங்கே மயக்கம் செய்கிறார்கள். ஆனால் பெருமான் மயங்காமல் திருவருள் வல்லபாட்டாலே மேலே மேலே செல்லுகிறார்கள். இது முக்கியம், ரொம்ப முக்கியம். ஒரு குறிப்பிட்ட யோக நிலைக்கு செல்லுகிற பொழுது நமக்கு அந்த தகுதி வந்து விட்டால் சக்திகள் வந்து தாமே நம்மை சூழ்ந்து கொள்ளும், அவற்றிலே மயங்கிவிடக்கூடாது என்ற எச்சரிக்கை. சரி, அந்த தம்பத்திலே மேலும் ஏறுகிறார்கள். ஏறி செல்ல செல்ல அங்கே ஒரு மணிமுடியை காண்கிறார்கள் பெருமான். அந்த மணிமுடி மேலும் செல்லுகிறார்கள். அங்கே அதைவிட உயர்ந்த ஒரு நிலையிலே, உச்சியிலேயே ஒரு கொடிமுடி ஒன்றை காண்கிறார்கள். கொடுமுடின்னா ரொம்ப உயரமா உள்ள ஒரு இடத்துல இருக்கிற முடி, அதாவது உச்சி, மிக உயர்ந்த உச்சி என்று பொருள். அந்த கொடுமுடிக்கு செல்லுகிறார்கள். அந்த கொடுமுடியில 1008 மாற்று கோயிலை கண்டேன் என்று கூறுகிறார்கள். நம்ம கண்டது 24 கூட கிடையாது, 22 மாற்று தங்கம். கடையில போய் வாங்கினா 18 மாற்று. இப்பதான் அதை மாத்தலாமான்னு அரசு முயற்சி பண்ணுது. ஆனால் வணிகர்களே சொல்லுகிறார்கள், நீங்க மாத்துனீங்கன்னா எங்களால விற்பனை செய்ய முடியாது, எல்லாரும் 18 மாற்று தான் கேட்கிறாங்கன்னு. எனக்கு என்னவோ அது உண்மையா படலை.
நம்ம எல்லாரும் 22 வேணும்னு தான் கேட்குறோம். 24 கேட்டா அவங்க பதில் சொல்றாங்க, கொஞ்சம் வேற உலகம் சேர்ந்தா தான் எங்களால நகை செய்ய முடியும். இப்ப அவங்க எல்லாம் மனு போட்டிருக்கிறாங்க, நீங்க ஹால்மார்க்லாம் கொண்டுறக்கூடாது என்று. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும், அது நடைமுறையிலே உள்ளது. ஆக கொடுமுடி மேல் 1008 மாற்று பொற்கோயிலை பெருமானவர்கள் பார்க்கிறார். தயக்கமில்லாமல் பெருமான் போகிறார்கள். அந்த கோபுர வாயிலே கூசாது சென்றேனடி என்று பாடுகிறார். எந்த விதமான தயக்கமும் பெருமானுக்கு இல்லை. பெருமானுக்கு எதற்கு தயக்கம்? அந்த கோயில் வாயில் உள்ளே பார்த்தால் சக்தி சக்திகள் 1000 கோடி கோடியாக இருக்கிறார்கள். கோடினா பல்கோடி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வள்ளலார் பெருமானை பார்க்கிறார்கள். ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளுகிறார்கள். இங்கு இவர் யார்? அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. இங்கு ஆர் இவர்? இந்த இடத்துலயா? இவர் யாரு வந்திருக்கா? இவர் யாருன்னு கேட்டா வேற பொருள். இங்கு இவர் யார் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு உயர்ந்த இடத்திலே அவ்வளவு தகுதி பெற்று இங்கு வந்திருக்கிறவர் இவர் யாரு? வள்ளலார் பெருமானுடைய திருச்செவிகளிலே அவையெல்லாம் விழுகின்றன. ஆனால் மேலே பெருமான் சொல்லுகிறார்கள், அந்த 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 சக்தி சத்தர்களை எல்லாம் கடந்து செல்லுகிறார்கள். அங்கே ஒரு வாயில், திருவாயில் இருக்கிறது. அதிலே 5 காட்சி தருகிறார்கள். 5 பேர் யார் என்ற குறிப்பு நமக்கு தரவில்லை. அவர்கள் பெருமானுக்கு வழிகாட்டுகிறார்கள். என்ன வழிகாட்டுகிறார்கள் என்றால், அதை கடந்து ஒரு மணி வாயில் இருக்கிறது, அதை வழிகாட்டுகிறார்கள். பெருமான் அவர்கள் அந்த மணி வாயிலுக்கு சென்று விட்டார்கள். அந்த மணி வாயிலிலே சென்றவுடன் பெருமானுக்கு ஆணோடு பெண்ணாக 2 காட்சி தருகிறார். அவர்கள் யார் என்ற குறிப்பை பெருமான் நமக்கு தரவில்லை. அவர்கள் பெருமானுக்கு ஒன்றை காட்டுகிறார்கள். இதுதான் அணுக்க திருவாயில் என்று சொல்லுகிறார்கள். அணுக்க திருவாயில் என்ற இறைவனுக்கு அருகிலே இட்டு செல்லுகின்ற வாயில் என்று பொருள். அணுக்க தொண்டர், அணுக்க செயலர் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம் பாருங்க. அது போல அணுக்க திருவாயில். இவர் அந்த திருவாயிலுக்கு போனால் அங்கே ஆனந்தவல்லி ஆகிய அம்மை வீற்றிருக்கிறார். ஆனந்தவல்லி ஆகிய அம்மை தன்னுடைய செல்வ பிள்ளைக்கு அமுது தருகிறார். அந்த அமுதத்தையும் உண்ணுகிறார் பெருமான் அவர்கள். உண்ட பின்பு பெருமான் அவர்கள் அவருடைய அருளாலே நடராஜர் சந்நிதிக்கு செல்லுகிறார். அந்த சந்நிதிக்கு சென்று அவர் பெற்ற பேரு என்ன என்று சொல்லுவார் என்று நாம் எல்லாம் ஆர்வத்தோடு இருக்கிறோம். ஆனால் பட்டென்று அந்த பாடலை முடித்து விட்டார். சன்னதியில் சென்று நான் பெற்ற பேரு சாமி அறிவாரடி என்று சொல்லிவிட்டார். நம்ம படிக்கிறவங்களுக்கு எல்லாம் அது ஒரு ஏமாற்றம், எதிர்பாராத ஒரு திருப்பம் என்று நாம் கதையிலே சொல்லுவோம். அதை போல நம்முடைய உள்ளம் மிகுந்த மகிழ்ச்சியோடு அடுத்தடுத்த வரிகளுக்கு செல்லுகின்ற பொழுது பெருமான் அவர்கள் இங்கே நிறுத்தி கொண்டார்கள். ஏனென்றால் அந்த அனுபவத்தை பகிர இயலாது. சொல்லுவதற்கு மொழி இல்லை. மொழியே இருந்து கூறினாலும் கூட நமக்கு புரியாது. நமக்கு புரிகிற ஒரு அனுபவம் ஒன்றைத்தான் நமக்கு சொல்ல முடியும். சர்க்கரை இருக்கிறது, அது இனிப்பான பொருள். அது எப்படி இனிப்பாக இருக்கிறது என்று ஒருவர் கேட்டார். சிறிது கையில எடுத்து கொடுத்து இதை ருசித்து பாருங்கள் என்று நாம் கொடுக்கலாம். அவர் அதை வாயிலை போட்டு பார்த்து, ஆம் இனிப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். நாம் திரும்ப அவரிடம் இனிப்பு என்று சொன்னால் என்ன பொருள் என்று அவரிடம் கேட்டால் அவர் என்ன பதில் சொல்லுவார்? நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அப்பொழுதுதான் தெரியும் என்பார். ஆக இருவரும் சர்க்கரையை ருசி பார்த்திருந்தால் ஒருவர் கூறுவது மற்றவருக்கு தெரியும், இல்லை என்றால் இல்லை. ஆக அனுபவம் என்பது பகிர்ந்து கொள்ளக்கூடிய தகுதி உடையவர்களிடையேதான் புரியக்கூடிய பொருள். அதனால பெருமான் மிக எளிதாக சொல்லிவிட்டார்கள். சந்நிதியிலே சென்று நான் பெற்ற பேரு சாமி அறிவார் என்று சொல்லிவிட்டார். அதுலயும் சாமி அறிவார்னு சொன்னார் வெளியே, நான் அறிவேன்னு சொல்லவே இல்லை. என்ன காரணம் என்றால்,
கடவுள் நிலையறிந்த அம்மயமாதல் என்று பெருமான் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் அல்லவா? அதனாலே அந்த உயர்ந்த நிலையிலேயே, கடவுள் இன்பத்தை பெற்றிருக்கிற நிலையிலேயே நான் என்பது அங்கே வேலை செய்யாது. நானாக நின்று வள்ளலார் பெருமான் கடவுள் இன்பத்தை நுகரவில்லை. கடவுள் இன்பத்திலேயே கலந்துதான் நுகருகிறார். அதனால அங்க நான் என்றும் தான் என்றும் பிரித்து பார்க்காத ஒரு பெருநிலை அல்லவா? ஆக இந்த யோக காட்சியை பெருமான் பெற்றது பொன்னம்பலம் என்றால் சிற்றபை வேறு, பொற்சபை வேறு. சிற்றபையிலே பெறுகிற சித்திகள் அனுபவங்கள் வேறு, பொற்சபையிலே பெறுகிற அனுபவங்கள் வேறு. பொற்சபையிலே வள்ளலார் பெருமான் பெற்றவையெல்லாம் சிற்றபையில் இருந்து பெற்றதிலிருந்து வேறு கண்ணோட்டத்திலே நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அன்பர்கள் அனைவரையும் இந்த பொற்சபை பற்றிய குறிப்பை நீங்கள் தயவு செய்து அருட்பாவிலே பார்த்து அதை பற்றி கூறுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரே ஒரு குறிப்பை மட்டும் தருகிறேன். அருட்பெரும் ஜோதி அகவலிலே நீங்கள் முற்பகுதியை பாருங்கள். நான் அன்றைக்கு குறிப்பு தந்தேன். 120 அடிகளுக்குள் மிக கருதக்கூடிய மிக அருமையான கருத்துகள் இருக்கின்றன என்று சொன்னேன். பாணிப்பு இலதாய் பரவினோர்க்கு அருள்புரி ஆணி பொன்னம்பலத்து அருட்பெரும் ஜோதி என்று வள்ளலார் பெருமான் அகவலிலே குறிப்பிடுகிறார்கள். இது 93, 94. இதை சிறிது கடந்து 103, 104 அடிக்கு வந்தீர்கள் என்றால் நாடக திருச்செயல் நவித்திடும் ஒரு பேர் ஆடக பொது ஒளிர் அருட்பெரும் ஜோதி. ஆணி பொன்னம்பலம் என்றால் மாற்றுயர்ந்த பொன். ஆடக பொது என்று குறிப்பிடுவது, பொது என்றால் அம்பலம், ஆடகம் என்றால் மாற்றுயர்ந்த பொன். ஆக பொன் என்று குறிப்பிடுவது ஒரு ஒரு அனுபவம். பொன் என்று குறிப்பிடுவது ஒரு தத்துவ பொருளுடைய சொல்லாக இருக்கிறது. இது எப்படி இருக்கிறது என்றால், திருவாசகத்திலே மணிவாசக பெருமான் அகவலிலே ஒரு குறிப்பு தருகிறார்கள். எழில்பெறும் இமயத்து இயல்புடை அம்பொன் புலியூர் என்று குறிப்பிடுகிறார்கள். மிக அழகான இமயமலையின் இயல்புடைய அழகிய பொன். புலியூர் என்றால் அங்கே சிதம்பரத்தை குறிக்க பழைய தமிழ் சொல். பெரும்பற்ற புலியூர் என்பதும் சிதம்பரத்தை குறிக்கக்கூடிய சொல். ஆக இயல்புடைய அம்பொன் தில்லை புலியூர் என்று சொல்லுகிறார்கள், குறிப்பு தருகிறார்கள். இமயம் இன்னைக்கு வெள்ளிமலையாக பேசப்படுகிறது. அதற்கு மேலே மேரு இருப்பதாகவும் அது பொன்மலை என்றும் பேசப்படுகிறது. சில புராணங்களிலே இமயமலையே பொன்மலையாக பேசப்படுகிறது. அது எப்படியும் இருக்கட்டும், நாம் நேரிலே சென்று காணப்போவதில்லை இந்த இரண்டை. இதுவரை நேரிலே சென்று கண்டவர்களும் இல்லை. ஆக அந்த குறிப்பிலே அவர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இமயம் போன்ற இயல்புடைய மன்று சிற்றபை என்று குறிப்பு தருகிறார். அப்ப இமயம் போன்ற இயல்புடையதுன்னா இமயம் என்ன இயல்புடையது என்கிற கேள்வி வருகிறது. நம்முடைய புராணங்களின்படி இமயத்திலே வீற்றிருப்பவர் சிவபெருமானும் உமையம்பிகையும். ஆனால் யோக நிலையிலே பார்க்கிற பொழுது இந்த மலைகளை பற்றிய குறிப்பு இருக்கிறது. குன்றுதோறாடும் குமரன் என்கிற சொல் தமிழ் ஆட்சியிலே உண்டு. முருகன் வீற்றிருக்கின்ற மலைதோறும் நம்முடைய மக்கள் சென்று வணங்கி வழிபட்டு வருகிறார். இந்த குன்றுதோறாடல் இங்கே ஒன்று கவனிக்க வேண்டும். வள்ளலார் பெருமான் தணிகை மலையை பற்றி பேசுகிறார்கள். ஒரு பாடலிலே குறிப்பிடுகிறார்கள், கைலை நேர் தணிகை என்று குறிப்பிடுகிறார்கள். கைலைக்கு நிகரான தணிகை என்று வியப்பை தருகிற ஒரு குறிப்பு. நம்முடைய உரைநடை குறிப்பிலே சுப்பிரமணியம் என்கிற ஒரு குறிப்பு இருக்கிறது. அந்த குறிப்பை நீங்கள் படித்தீர்கள் என்றால் இந்த மலைக்குரிய விளக்கம் ஒன்று அங்கே இருக்கிறது.
அலைவில்லாத உணர்ச்சிக்கு, அலைவில்லாத உணர்ச்சி என்றால் அறிவு அந்த இடத்துல, அலைவில்லாத அறிவுக்கு முதற் காரணமாக இருக்கின்ற துரிய நன்னிலையே மலை என்ற குறிப்பு இருக்கிறது. ஆக மலை என்பது வெளியிலே அடையாளம், புறத்திலே அடையாளம், நாம் கண்ணால் பார்க்கிற அடையாளம். ஆனால் யோக நிலையிலே உள்ளே செல்லுகின்ற பொழுது அறிவு அசையாமல், அசையாமல் என்றால் யாதொன்றையும் பற்றாமல் இருப்பதற்கு முதல் காரணமாக இருக்கின்ற ஒரு துரிய நன்னிலை. துரியம் என்பது இந்த ஆன்மா தனித்து இருக்கக்கூடிய நிலை, ஆன்மாவும் பிராணனும் தனித்து இருக்கக்கூடிய நிலை என்றும் கூட சொல்லலாம். ஆக அந்த நிலையிலே இருக்கிற யோகிகளுக்கு அது மலை என்ற குறிப்பு. ஆக 2 யோகிகள் இந்த நிலையிலே இருந்தார்கள் என்றால் அவர்கள் மலையை பற்றி குறிப்பிட்டால் அந்த அனுபவத்தை பற்றி பேசுகிறார்கள் என்று நாம புரிந்து கொள்ளலாம். இந்த குறிப்பு இதற்கு முன்னாலே வேறு எவர்களுமே கொடுக்கவில்லை. மலை மிகவும் பெருமையாக பேசப்படுகிறது, கைலை மலை. ஆனால் அது யோக காட்சியிலே வருவது, அதை போல தணிக மலை யோக காட்சியிலே பெறுகிற ஒரு அனுபவம். அதை போல இங்கும் பெருமான் அவர்கள் குறிப்பது யோக காட்சியிலே அலைவில்லாத அறிவுக்கு, உணர்ச்சிக்கு முதற் காரணமாக இருக்கின்ற ஒரு துரிய நன்னிலை. இந்த துரிய நன்னிலைகள் பல உண்டு என்றும் அந்த குறிப்பிலே இருக்கிறது. இதற்கு மேல் நாம் ஆழமாக சென்று அவற்றை கருதுவதற்கு உரிய தகுதி இல்லை என்பதனாலே நான் அந்த குறிப்பை மட்டும் கொடுத்து, ஆக இமயத்தின் இயல்புடையது தில்லைமன்றிலே உள்ள பொன்னம்பலம் என்று சொன்னால், அந்த பொன்னம்பலத்தை நாம் வேறு கண்ணோட்டத்திலே தொடர்ந்து பார்க்கலாம் என்று கூறி அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும்